கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலன் பவுலோஸ் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 14வது வார்த்தையில், கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். பொதுவாக நாம் யாருக்காவது பணமோ மற்றெந்தாவது பொருட்கள் கடப்பட்டிருந்தால் கடனாளிகள் என்று சொல்கிறோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறது, நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறது சுவிசேஷத்தின் பொருட்டு நான் கடனாளியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், கிரேக்கருக்கும் மற்ற ஜாதிகாரர்களுக்கும் ஞானிகளுக்கும் அறிவில்லாதவர்களுக்கும் மூடர்களுக்கும் எல்லாருக்கும் நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி. காரணம் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலிருந்து அவர் பெற்ற அந்த நன்மை, கிருபை எல்லாம் அவர் கர்த்தரிடத்திலிருந்த அன்பு, அதை பற்றி அவர் பிறரிடத்தில் சொல்லாமல் இருந்தால் நான் கடனாளியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிடத்தில் எவ்வளவோ ஈவுகளை பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு செய்து தந்ததை கர்த்தர் ஜீவிக்கிறார், இன்னும் உங்களை கஷ்டத்திலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி நாம் சொல்லாமல், அவரை பற்றி சொல்லாமல் இருக்கிறிடத்தோളം, சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காமல் இருக்கிறிடத்தோളം காலத்தில் நாம் கடனாளிகளாக தான் இருக்கிறோம். அதனால் அந்த கடத்தில் இருந்து நாம் மீள வேண்டுமானால் கண்டிப்பாக நம் கர்த்தருக்கு சுவிசேஷம் உலகமெங்கும் போய் எனக்கு சாட்சிகளாகுவேன் என்று சொல்லி சீடர்களை ஆசீர்வதித்தது போல அவர் நம்மோடு சொல்லுகிறார், உலகத்திலே எங்கும் போய் சாட்சியாக இருக்க. கர்த்தர் நம்மை எங்கெல்லாம் அனுமதிக்கிறாரோ அந்த இடத்துலெல்லாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான இந்த வேளையில் கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் நாங்கள் எங்கள் கடன்களை தீர்க்க நீர் எங்களுக்காக ஆண்டவரே அப்பா சொரிந்த அந்த அன்பின் ஆண்டரப்பா அந்த கடனை நாங்கள் தீர்க்கத்தக்கதாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரின் ஜெப தகப்பனே, ஆமென்.